உனக்கு ஒரு வேலை வச்சா திருப்பி எனக்கு ஒரு வேலை வைக்கிற பத்தியா? என்ன பல்ப் வாங்கிச்சா ஏன் போய் மறுபடியும் வேணா இருந்து பீஸ் பண்ண பல்ப் எதுக்கு குச்சிங்கிற? இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்யறது. ஆமா, புது பல்ப் பீஸ் குச்சா? எத்தனை வருஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துங்கிற அந்த பல்புக்கு எந்த சுவிட்சுன்னு தெரியாது. போடுற அந்த சுவிட்ச இது வேறில கடைக்காரன் நல்லா 100 ரூபாய் ஏமாத்திட்டாமா. கடைக்காரன் பல்பு செக் பண்ணாத உங்ககிட்ட குத்துருக்க மாட்டான். பல்பு எடுத்து செக் பண்ணனா எந்திஷா அப்ப இப்ப மட்டும் ஏன் எரியல? ஏன் எரியல? உன்னை படிக்க வச்சதுக்கு பதிலா நானே படிச்சுக்கலாம் பழகுறேன் அந்த வயசுல. அதான் ஏறிலையே, மறுபடியும் எதுக்கு அந்த சுவிட்ச் போடுங்கிற? டெஸ்ட் ஆம்ல உனக்கு இதெல்லாம் தெரியுமா? டேய், அந்த காலத்துல எங்க தாத்தா பெரிய எலக்ட்ரிஷியன், அவங்க பேத்துறான். நானு சுவிட்ச் போடு. லைன் எல்லாம் வருது, போய் திருப்பி ஏத்தலாம். என்னவா திருப்புலி? டேய், படிச்சியா கட்டை சினிமாக்கு பண்ணியா? போய் திருப்பி ஏத்தலாடா. கட்டிங் பிளேட் எடுத்து வந்துக்கிற. நான் தான் வேலை செஞ்சீங்கல்ல, அதுக்காண்டி சுவிட்ச் போடுங்கிற. இப்ப போடுறா சுவிட்ச். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே நிக்கலாம் எட்டு வேலை செய்யோ? டேய், கெட்ட பாரு எலக்ட்ரிக்கல் மிராக்கல். நம்ம கடை போற. டேய், கட்ட பேரு ஒரு கையில புடிச்சுக்கின்னு சுவிட்ச் போடு. எப்படி எரியுது பாரு லைட்டு. How is it possible? பெரிய வேலை இருக்கும் பொழுது போய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பண்ண. டேய், இருட்டுல கடபர ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. அத்தா, கடபர காவலுக்கு போட்டு போற அத்தா. முதல்ல லைட் போடு அத்தா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண.